நினைவில் வாழுகிற என் தந்தையையும் நேரில் வாழுகிற என் அன்னையையும் அன்னை தமிழையும் இந்த மண்ணையும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி தொடங்குவதிலே எளியவன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இரவை கேட்டு நிலா வருவதில்லை, இலையை கேட்டு கனி வருவதில்லை, வேறு எதையும் கேட்டு நான் இங்கு வரவில்லை. அன்பிற்குரியவர்களே, உங்கள் இதயம் கேட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய குரல் வளம் சற்று ஒத்துழைக்காத நிலையிலும் கூட நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய அன்பான அழைப்பின் பேரிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பார்க் வியூ அகாடமி, குழந்தைகளை பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் பார்க்லேயே படிக்க வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயம்! குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களை படிக்க வைக்கிறீங்க. ஒரு நல்ல ஸ்கூலில், அருமையான ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் எந்த மேடைக்கு போனாலும் ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். எவ்வளோ நேரங்க பேசலான்னு கேட்பேன். அவங்க சொல்லிடுவாங்க தெளிவாக, சார் ஒரு 1/2 hour பேசுங்க சார், அதுக்கப்புறம் ஒயரை கட் பண்ணி விட்டுருவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை. உங்கள் குழந்தைகளோட கல்ச்சுரல்ஸ் பார்க்க நானும் ஆவலாக தான் இருக்கிறேன். இருந்தாலும் சில வார்த்தைகள். 1ஆம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு வரை என்னை நெறிப்படுத்திய அத்துணை ஆசிரிய சான்றோர்களையும் அவர்களின் திருவடிகளை வணங்கி மானசீகமாக நிகழ்கிறேன். நான் படித்த பள்ளி, என்னை செதுக்கிய பாசறை பாரதி பள்ளியின் நிர்வாகத்திற்கும் மகத்தான நன்றி மலர்கள் காணிக்கை. அன்பானவர்களே, 4500 ஆண்டுகளுக்கு முன்பால் நைல் நதிக்கரையிலே பிரமிடுகள் கட்டிய எகிப்தியர்கள் பேசிய மொழி, அந்த எகிப்திய மொழி இன்று உலகில் வழக்கத்தில் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமாயணம் பாரதத்தை தந்ததாக சொல்லுகிறத இந்தியாவினுடைய மிக சிறந்த செம்மொழி சமஸ்கிருதம் இன்று பெருவாரியாக மக்களால் பேசப்படுகிற மொழியாக இல்லை. 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக புகழ்பெற்றிருந்த லத்தீன் மொழி, ரோமானியர்கள் உலகெங்கும் வணிகம் செய்ய பேசிய மொழி இன்று உலகில் ஒருவராலும் பேசப்படுவதில்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் உலகெங்கிலும் இன்று சமாதானத்தையும் அமைதியையும் பரப்பிய புத்தர் பேசியதாக சொல்லப்படுகிற பாலி மொழி இன்று ஒருவராலும் பேசப்படுவதில்லை. 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகிற்கு தலை சிறந்த நாகரிகத்தை வழங்கிய கிரேக்க மாமேதை சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவர் பிளேட்டோ, அலெக்சாண்டர், உலகையே ஒரு குடையின் கீழ் கொண்டு வர புறப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் பேசியதாக சொல்லப்படுகிற கிரேக்க மொழி இன்று உலகில் வழக்கத்தில் இல்லை, ஒருவராலும் பேசப்படவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்த மகான் இயேசுநாதர் பேசிய அரமேய எபிரேய மொழி, அதனுடைய ஒரு கிளை மொழி இன்று உலகில் ஒருவராலும் பேசப்படுவதில்லை. 4000 5000 ஆண்டுகள் நாகரிகம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிற சுமேரிய நாகரிகத்தை சேர்ந்த சுமேரிய மொழி இன்று உலகில் ஒருவராலும் பேசப்படுவதில்லை. நான் இப்படி எதிர்மறையாக சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் தன் இளமை குன்றாமல் எல்லோராலும் பேசப்படுகிற எழுதப்படுகிற மொழியாக இருக்கிற நம் அன்னை தமிழ் மொழியை வணங்குவதிலும் நாம் தமிழ்நாட்டிலே பிறந்திருப்பதிலும் மிகுந்த பெருமை கொள்கிறோம். உலகத்தின் எத்தனையோ நாகரிகங்கள், பாரம்பரியங்கள், நதிக்கரையிலே தோன்றிய மனித இனம் பேசிய மொழிகளெல்லாம் அழிந்து கொண்டிருக்க, உலக வழக்கில் இன்றும் கம்பீரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் அன்னை தமிழ் மொழியை வணங்குவதிலும் தமிழர்களாகிய உங்களிடத்திலே பேசுவதற்கு எளியவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பினையும் எண்ணி நன்றி பாராட்டுகிறேன். அந்த பள்ளியில் படிக்கிற 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எப்படி ஒவ்வொரு குழந்தையும் மேடைக்கு வந்துட்டு போனாங்கன்னு நான் பார்த்து ரொம்ப ரசித்தேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 பள்ளி கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக சென்று வந்த அனுபவம் எளியவனுக்கு உண்டு. ஆனால் வேறு எங்கும் தந்திராத ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை பார்க் வியூ அகாடமி தந்தார்கள். அப்படியே வானிலிருந்து தேவர்கள் பூமாரி பொழிவது போல அப்படி 2 பக்கத்திலிருந்து தேவதைகள் பூமாரி பொழிந்தாங்க. ரோஜா குவியலுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த மேடைக்கு நடந்து வந்தது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுலேயும் வேற எந்த ஸ்கூல்லையும் பார்க்காத ஒரு அதிசயம், ஆசிரியைகளினுடைய வரவேற்பு நடனம். குழந்தைகளை நடனமாட வைக்கிறது இயற்கை தான். பாடம் நடத்துகிற நாங்கள் எப்படி நடனமாடுவோன்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஈடுபாட்டோட, ஆர்வத்தோடு அவர்களுடைய வரவேற்பு நடனம் மிகுந்த பாராட்டுக்குரியதாக இருந்தது. இந்த மேடைக்கு வந்து போன மழலைகளை பார்த்தேன். ஒவ்வொரு முகத்திலையும் ஒரு மலர்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி, பெற்றோர் முகத்திலே ஆனந்த கண்ணீரோடு கூடிய மகிழ்ச்சி. என்ன எதுக்காக சான்றிதழ்கள் வாங்கினாங்கன்னு கேட்டேன். அவங்க பிரின்சிபல் மேடம் ரொம்ப ஆக்டிவான இளமையான ஒரு பெண்மணி. ஒவ்வொரு செகண்டும் வந்து விளக்கம் சொல்லிட்டே இருந்தாங்க. சார் ஸ்பெல் பியில் இவங்கெல்லாம் அச்சீவர்ஸ், இவங்கெல்லாம் கிளாஸ் டாப்பர்ஸ். ஒரு வருஷம் பூரா நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுப்போம்.
பேரண்ட்ஸ் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, 2வது பரிசும் இந்த வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் சொல்லியிருக்கேன் 3வது பரிசும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஆண்டு நிறைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்குமேங்கிற ஒரு ஆசை தான். அதே போல் 100% அட்டண்டன்ஸ்க்காக கொடுக்குறோம் சார் அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய அதிசயம். ஒரு வருஷம் முழுக்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் இருக்கணும்னா அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய பெருமை இருக்கும் பாருங்க. அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் சளி தலைவலி வராமல் அந்த பெற்றோர் பார்த்துக்கணும். எங்கேயாவது மாமா பொண்ணு அத்தை பொண்ணு கல்யாணம் காட்சின்னு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கணும். கோயில் கும்பாபிஷேக விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கணும். பையன் எக்ஸாம் ஃபீவர் வந்து எக்ஸாம் அன்னைக்கு கட்டடிக்காமல் இருக்கணும். இப்படி எத்தனையோ விஷயம் கடந்து தான் அந்த 100% அட்டண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்காக பெற்றோருக்கு மகத்தான பாராட்டுதல்களும் வாழ்த்துகளும் நன்றியும். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர், புனிதமான இந்த உறவு, ஆசிரியர் மாணவர் உறவு எது சிறப்பு அப்படின்னு காலந்தோறும் மாறிக்கிட்டே வரும். பட்டிமன்றம் பேசிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவர்களிடத்திலே பாடம் நடத்துவதல்ல, அவனுடைய மனதினுள்ளே நுழைந்து பண்பாடுகளை விதைப்பவராக இருப்பார். ஏன் படிக்கணும்னு கேட்டால் 1000 காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் படிக்கணும்? படிக்கணும் சார். எதுக்காக படிக்கணும்? அப்போ தான் சார் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும் சார், பின்னாடி பெரிய ஆளாக வர முடியும் சார், இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கல்வி ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஒரே வரியில் என்னால் சொல்ல முடியும். வேறு யாராலும் களவாட முடியாத ஒரே செல்வம் கல்வி தான். திருடவே முடியாது. யாராலும் உங்ககிட்ட இருந்து அதை வாங்கிட்டு போகவே முடியாது. நீங்கள் எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் அது போகலாம் வரலாம், மீண்டும் போகலாம் வரலாம். ஆனால் அறிவு அப்படி அல்ல. கல்வி தருவது அறிவு. அந்த அறிவினுடைய பயன் மனிதனுடைய பண்பாடு. மனிதன் காட்டுமிராண்டி வாழ்க்கையிலிருந்து இவ்வளவு நாகரிகமான ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய அறிவு வளர்ச்சியும் அறிவு பெருக்கமும் அது கல்வி தான் காரணம். கல்வியினால் விளைந்தது அறிவு, அறிவினால் விளைந்தது பண்பாடு, அந்த பண்பாட்டினால் விளைந்தது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தான் மனித குலத்துக்கான தலையாய வளர்ச்சியின் அடையாளம். மற்ற 5 அறிவு ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு உன்னதமான நோக்கம் மனிதர்களுடைய உச்சகட்ட படைப்பிலே ஒழுக்கம் தான். அதை தருவது கல்வி. அதனால் அந்த கல்வியை நாம் படிக்க வேண்டும். அப்பாவுக்கு 1000 கோடி சொத்து இருக்கு சார், நிறைய பிஸ்னஸ் இருக்கு, அதெல்லாம் பையனுக்கு சுலபமாக கிடைச்சிரும் வாரிசுரிமை அடிப்படையில். ஆனால் அந்த அப்பா பிஹெச்டி முடிச்சிருக்காரு சார், டாக்டரேட் பண்ணியிருக்காரு சார், 10 டிகிரி பண்ணியிருக்காரு சார், அது அந்த பையனுக்கு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. அவனா கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் அதை வாங்க முடியும். எந்த பெற்றோரிடத்திலிருந்தும் பிள்ளைகளுக்கு கல்வியை தானமாக கொடுத்து விட முடியாது. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலாம். அந்த குழந்தை வந்து தன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வது அந்த கல்வியினால் தான் சாத்தியம். இந்த காலத்து பிள்ளைகள் ரொம்பவும் புத்திசாலிகள். என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசும்போது சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், இல்லை சார் ரொம்ப அவசரப்பட்டு அலையிறான் சார், என் பையன் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுண்ணா. ஏன், என்ன செஞ்சான்னு கேட்டேன். நீ தாண்டா மகனே எனக்கு கொல்லி போடணும்னு ஒரு நாள் பேச்சுவாக்கில் சொல்லிட்டேன், உடனே தீப்பெட்டியை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான் அப்படின்னார். அப்படியான பிள்ளைகள். பாரதி பாஸ்கர் பட்டிமன்ற தோழி அழகாக சொல்வாங்க. அவங்களுடைய பெண் கல்லூரியில் படிக்கும்போது, என் மகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வாலங்கார பூதிஷிதாக இருப்பா. எப்படின்னா எலக்ட்ரானிக் சாதனங்கள் சுற்றி இருக்கும். காலையில் தூங்கி எழுந்தால் நடு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கும், கையில் ஆண்ட்ராய்டு அலைபேசி இருக்கும், ஒரு மடியில் லேப்டாப் இருக்கும், இன்னொரு பக்கம் டீப்பாயில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், ஏத்தாப்பில் டிவி சேனல். நொடிக்கு 100 சேனல் மாற்றும் வித்தையை அவள் மட்டுமே அறிவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஃபோனில் சேட் பண்ணிக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. இங்கே மொபைலில் விரல் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் லேப்டாப்பில். ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்கள் அணிகழிந்த ஒரு தேவதையாய் என் மகள் அமர்ந்திருந்தாள் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. இந்த காலத்து பிள்ளைகளை பற்றி அப்படித்தான் சொல்ல முடியும். அந்த பொண்ணுகிட்ட போய் அவங்க கேட்டாங்களாம், ஏக்கண்ணு நானும் தான் பேங்க்குக்கு போகிறேன், சாலமன் பாப்பையா தாத்தா கூட பட்டிமன்றம்லாம் பேச போகிறேன், எல்லா நாளும் நானும் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு கிச்சனில் எல்லா ஒர்க்கும் நான் செஞ்சு தரேன், இன்னைக்கு சண்டே தானே ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம். ஹெல்ப்பா? என்னம்மா ஹெல்ப் பண்ணணும்? இந்த பாத்திரம் கீத்திரம் தேய்ச்சி கொடுக்கக்கூடாது, போம்மா, சண்டேனா நாங்களாம் பல்லு தேய்க்கிறதே பெருசு, இதில் பாத்திரம் வேறையா தேய்க்கணும். இந்த காலத்து பிள்ளைகள் அப்படின்னு ஒரு முன் அறிமுகத்தோட நண்பர்கள் வட்டாரத்தில் விவாதித்து கொண்டே இருந்தோம். நான் உறுதியாக ஆணித்தரமாக சொன்னேன், இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி அல்ல, நீங்கள் குறிப்பது தவறு, மிகவும் புத்திசாலிகள், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு வள்ளுவன் சொல்லுவான். என்னை விட என் பிள்ளை 16 பங்கு அறிவாளின்னு சொன்னாதான் தந்தைக்கு பெருமை, தாய்க்கும் பெருமை. எனக்கு சொந்த வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டு. என் மகள் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது 8 வயது. ஒரு நாள் வீட்டில் மாலை நேரம் ஓய்வாக இருக்கும்போது மெல்ல என் மகள் வந்து என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டாள். அப்பா, ஏன்பா உங்களுக்கு காதோரம் ஒரு முடி வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டான். இது ரொம்ப சாதாரண கேள்வி, எல்லா தகப்பனும் எதிர்கொள்கிற கேள்வி. நான் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நியாயமா வயசானா அப்படிதாங்க ஆகும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல விடலை நம்முடைய ஆணவம், மண்டைக்கணம். எப்படி
தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று மேடைகளில் பேசுகிறோம். தமிழ்நாடு அரசு பாடநூல் குழு உருவாக்க குழு உறுப்பினராக இருக்கிறோம். 9th 10th தமிழ் புக்கில் நம்ம பேர் பிரிண்ட் ஆகிருக்கு. வெளிநாட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு பாடநூல் தயாரிக்கிற தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் பாடநூல் குழு உறுப்பினராக இருக்கிறோம். தமிழக அரசிலிருந்து சிகரம் தொட்ட ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் மாதிரி நிறைய விருதுகள் வேறு வாங்கிட்டோம். நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தில் செயலாளராக இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று பல்வேறு பணிகளிலே மக்களை சந்திக்கிற பணியில் இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு தலைக்கணம், கொஞ்சம் ஹெட்வெயிட் அப்படியே மண்டைக்குள்ள இருந்தது. அந்த 8 வயசு 3வது படிக்கிற குழந்தைகிட்ட நான் புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறதா நினச்சி சொன்னேன் பாருங்க. இல்லை கண்ணு, சாமி சொல்லிட்டாரு, நீயும் உங்கள் அண்ணாவும், பையன் இருக்கிறான், நீயும் உன் அண்ணாவும் எப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அப்பாவுக்கு ஒரு முடி வெள்ளையா போட்டுன்னு சாமி சொல்லிட்டாரு, நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருந்துக்கணும், சரியா அப்படின்னு புத்திசாலித்தனமாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நான் சொன்னேன். என் மகள் திருப்பி அடித்தா பார்க்கணும், ஒரே லைன் தான், அப்படியாப்பா, அப்புறம் ஏன் தாத்தாவுக்கு தலை முழுக்க வெள்ளையா இருக்குன்னு கேட்டான். புரிஞ்சா இப்போ கைத்தட்டலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போய் கூட நீங்கள் கைத்தட்டலாம். என்ன விஷயம்னா, இந்த காலத்து பிள்ளைகள் புத்திசாலிகள், பெரிய அறிவாளிகள், நம்மை விட அதிகமாக சிந்திக்க தெரிந்தவர்கள், நம்மை விட அதிகமான சாதனை செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை வளர்க்கறது தான் ரொம்ப சவாலான விஷயமே. பெரும்பாலான பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வளர்ப்பு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், அப்படிதாம்மா இருப்பாங்க. எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க சார், கண்டிப்பாக அப்படித்தாம்மா இருப்பாங்க. கோவம் வந்தால் வீட்டில் எதை வேணால் தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க சார். நீங்கள் கை தூக்குனீங்கன்னா இப்போ தெரிஞ்சிடும் யார் யார் வீட்டில் கோபத்தில் பொருட்கள் உடையும். எங்கள் வீட்டில் உடையும். கை தூக்குன 10 பேருக்கு நன்றி, ஏன்னா அவங்க மட்டும்தான் உண்மையை பேசியிருக்காங்க இந்த கூட்டத்தில். மீதி நிறைய பேர் வீடுகளில் அதான் நடக்கும். உண்மையில் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. அன்பினால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் அதைத்தான் செய்கிறார். பார்ப்பியூ அகாடமி ஆசிரியர்கள்லாம் அன்பே உருவமாக இருக்கிறாங்க. நான் பார்த்தேன் மாலையிலேருந்து. அப்படியே ஒரு சிரித்த முகம், புன்னகை பூத்த மகிழ்ச்சி. அம்மா விசிலெல்லாம் அடிக்காதீங்கம்மா, எலெக்ஷன் டைம் வேறு. அதனால் என்ன விஷயம்னா, உங்கள் பிள்ளைகளை அவங்க எப்படி அன்பாக தாங்கிக்குவாங்கங்கிறத நான் சாயந்தரத்துலேருந்து கொஞ்ச நேரத்திலேயே உணர்ந்துக்கிட்டேன். ஒரு நல்ல ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர் பிள்ளைகளிடத்திலே போய் சொல்லுகிறார், என நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாக எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொண்டு வந்து தாருங்கள், பள்ளிக்கு அருகிலேயே இருக்கிற பூங்காவுக்கு சென்று வாருங்கள்னு அனுப்புனார். ஆனால் நீங்கள் பூங்காவுக்கு போக வேண்டியதில்லை, தனியாக நீங்கள் பூங்காவுக்குள்ளே தான் பள்ளியே வச்சிருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் பூங்காவில் தான் இருக்கிறாங்க. அங்கே போன உடனே ஒரு குழந்தை ஒரு பூவை பறித்து கொண்டு வந்து அழகாக கொடுத்தான் ஆசிரியர்கிட்ட, உங்கள் மேலே இருக்க அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். இன்னொரு குழந்தை வந்தான், ஒரு பட்டாம்பூச்சியை கையில் பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தான். அது அப்படியே சிறகுகள் அசைத்து துடித்து கொண்டிருந்தது, உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் அடையாளம். இன்னொரு மாணவன் 3வது வந்தான், ஒரு சின்ன குட்டி பறவை, சிட்டுக்குருவியை விட சின்னதாக ஒரு குருவி, அதை இப்படி கையில் பொத்தி பாதுகாத்து கொண்டாந்து ஆசிரியர் கையில் கொடுத்தான். 4வதாக ஒரு பையன் வந்தான், வெறுங்கையை வீசிட்டு வந்தான், ஹாயாக வந்தான். ஆசிரியர் கையை பிடிச்சு குலுக்குனான், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தான். இப்போ யாருக்கு பரிசு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் சிறந்த பொருளை பரிசாக கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் அன்பில் சிறந்தவர்கள்னு ஆசிரியர் சொல்லியிருந்தார். அந்த வெறுங்கையோடு வந்த பையனை தான் ஆசிரியர் கட்டி தழுவி முத்தமிட்டு பாராட்டினார். ஏன் காரணம்னு கேட்டால், அந்த பையனை கேட்டார், ஏன்பா நீ எதுவும் எடுத்துகிட்டு வரலையா, உனக்கு எதுவும் கிடைக்கலையா? இல்லை, அங்கே பூவெல்லாம் செடியில் இருந்துச்சு, அது செடியிலே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குமே, நம்ம ரசிக்கலாமே, பறிச்சா வாடிடுமேன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே பக்கத்தில் பட்டாம்பூச்சிகள்லாம் ரொம்ப அழகாக பறந்துட்டு இருந்தது, அது சுதந்திரமாக அப்படியே சிறகடிச்சு பறக்கட்டுமே, நாம ஏன் கையில் பிடிச்சி அதை கஷ்டப்படுத்தணும்னு நான் திரும்ப வந்துட்டேன். அந்த குட்டி குருவி அங்கே இருந்துச்சு, அதனோட அம்மா குருவி தேடுமா இல்லையா, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனா அப்படின்னு அதையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னானா. அவன் தான் உலகத்திலேயே அன்பில் சிறந்த ஒரு எதிர்கால மனிதனாக வர முடியும்னு ஆசிரியர் பாராட்டினாராம். அந்த மாதிரி விரும்புறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியணுங்க. விரும்புறது அப்படின்னா, ஒரு பூவை நான் விரும்பினா உடனே போய் டக்குன்னு பறிச்சு என் பாக்கெட்டில் வச்சுக்கிறது, அது விரும்புறது. நேசிக்கிறதுனா அந்த பூ நல்லா வளர்ந்து மலர்ந்து ரசித்து பூத்து குலுங்கி சிரிக்கணுமேனு அங்கேயே செடியில் விட்டுட்டு வர்றது. இந்த வித்தியாசம் தெரிஞ்சு பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகள் வளர்ப்பில் இதைத்தான் முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த தீம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பியூ அகாடமியோட இன்றைய விழாவினுடைய தீம் எங்கே பார்த்தாலும் ப்ளூயிஷாக இருக்குது. ஊதா கலர் ரிப்பன்னு சினிமா பாட்டு பார்த்தேன், ஞாபகம் எனக்கு. எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலராக இருக்குது. இன்விடேஷனை பார்த்தேன், அதனோட ப்ரொமோவை பார்த்தேன், பிரமாதம். அப்படியே ஒரு ஆழ்கடலுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னோட பேர்லாம் அதில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ஒரு ஆழ்கடலுக்குள்ளே டால்ஃபின் இருந்தது, மீன்கள் இருந்தது, கடல் பாசிகள் இருந்தது. அந்த தீம் இன்விடேஷனை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். நிறைய பேரண்ட் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்கு பணம் போடுற முதலாளி மட்டும் இல்லை, நிறைய படைப்பாளிகளும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பார்ப்பியூ அகாடமி முழுக்க படைப்பாளிகள் தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி ஒரு படைப்பு திறமையோட ஒரு அழைப்புதல் வந்திருக்காது.
ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், கடல்தாசர் எங்களுடைய தீமா இருக்கு, பெருங்கடல் பேராழி ஓஷன் தான் எங்களுடைய தீமா இருக்கு, மேடையிலிருந்து எல்லாமே அந்த ப்ளூயிஷ்காக தான் காரணம். ஆனால் நான் ப்ளூ கலர் போட்டு தெரியாமல் தான் போட்டு வந்தேன். உங்களோட மேட்ச் ஆகிட்டேன், எல்லாருமே டீச்சர்ஸும் ப்ளூ கலர். இப்போ நான் தண்ணீரை பற்றி பேசினால் இன்றைய விழா நிறைவடையும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து சொல்லும் செய்தியாக அது இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு பேசுகிறேன். அன்பானவர்களே, சற்றே நிமிர்ந்து உட்காருங்கள். நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி உயர்த்தப்படுவீர்கள். தண்ணீர் தவம். இயற்கை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கோ ஒரு மலையிலே தோன்றி கீழே விழுந்தால் அதற்கு பெயர் அருவி. உண்மையில ஆங்கிலத்தில் அதை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவான். நீரினுடைய வீழ்ச்சி. உயரமான மலையிலிருந்து தண்ணி கீழே விழுந்தா அது நீர் வீழ்ச்சின்னு வெள்ளக்காரன் பேர் வச்சான். தமிழன் அழகா அதுக்கு அருவின்னு பேர் வச்சான். அப்படி மலையிலிருந்து கீழே விழுகிற அருவி மண்ணை தொட்டு முத்தமிடுகிற தருணம் தான் நதி பிறக்கிறது. ஒரு ஆறு அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பிறக்கிற நதி நீண்ட பாதையை கடந்து பயணிக்கிறது. போற வழி காடு மேடு பள்ளம், எதை பற்றியும் அது கவலை இல்லை. பள்ளமாக இருந்தால் நிரப்பி செல்லும், மேடா இருந்தால் நிரவி செல்லும். அதான் தண்ணீரினுடைய ஆற்றல், அதனுடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவன் முதல் எல்லோரும் சொல்றோம். தண்ணி இல்லைன்னா இந்த பூமியை ஒரு நொடி கூட நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. நம்ம உடம்புல எத்தனை % தண்ணி, இந்த பூமியில 71% தண்ணீர் உங்களுக்கு தெரியும். அப்படி போகிற தண்ணீர் போகிற வழியெல்லாம் சும்மா போகாது, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிட்டே போகும். எந்த ஊர் வழியா அந்த நதி பயணிக்கிறதோ, அந்த ஆறு கடந்து செல்கிறதோ, அந்த ஊர் மக்களுக்கு குடி தண்ணீராக, குளிக்கிற தண்ணீராக, விவசாயத்திற்கு தண்ணீராக, எல்லா வகையிலையும் தன்னை தியாகம் செய்து உதவி செய்து கொண்டே தான் அந்த தண்ணீர் போகும். போகிற வழியில பெரிய தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நதிக்கு யாரும் ரூட் போட்டு கொடுக்கல, NH-44 மாதிரி யாரும் ரோடு போட்டு கொடுக்கல. நதி மலையிலிருந்து புறப்பட்ட இடத்துல இருந்து கடலுக்கு போய் சேர்ற வரைக்கும் அதுக்கு யாரும் பாதை போட்டு கொடுக்கவில்லை. தானே முயன்று தனக்கான பாதையை உருவாக்கி கொண்டது நதி. அதுதான் இயற்கை நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம் நண்பர்களே. அப்படி போகும்போது காட்டாறு, நிறைய காடுகளை கடந்து போகும்போது உங்களுக்கு தெரியும், முறைப்படுத்தி செக் டேம் கட்டி கரெக்டாக ஓப்பன் பண்ணி போகிற நதி வேற விதம். காட்டாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வேகமாக சீறி பாயும். யார் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் அப்படித்தான் இருக்கும். மனிதர்கள் தண்ணீரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை பாடங்களில் ஒன்று, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நம்முடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். கடமையை செய்வதுதான் கடவுள் வழிபாடு. இயற்கையிலே தண்ணீர் தவம் செய்து நமக்கு அதை கற்றுத்தருகிறது. போகிற பாதையில ஒரு பெரிய தடை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லு கிடக்குது, அப்படியே அடிச்சு நிறவிட்டு போகும் தண்ணீர். பெரிய கல்லா இருக்குது சார், மோதி முட்டி சாய்ச்சிட்டு போகும். ரொம்ப பெரிய பாறாங்கல்லா இருக்கு சார், அப்படியே தன்னோட மட்டத்தை உயர்த்தி கொண்டே அந்த பாறையை முழுகச் செய்து தாண்டி செல்லும் தண்ணீர். அதுவும் முடியல சார், ஒரு பெரிய குன்று குறுக்க வந்துருச்சு. அது போற வாதையில தண்ணிக்கு குறுக்க குன்று வந்துருச்சு. என்ன பண்ணும் சார்? புத்திசாலித்தனமாக தண்ணீர் சிந்திக்கும் நண்பர்களே. அந்த குன்றை சுற்றி 2 பாதையாக பிரியும். இடதுபுறமாக ஒன்று, வலதுபுறமாக ஒன்று. 2 புறமும் நதி சென்று குன்று முடிந்த பிறகு மீண்டும் ஒன்றாய் சேர்ந்து கொள்ளும். நதி நமக்கு கற்றுத்தருகிற பாடம், வாழ்க்கையிலே மனிதர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். பிரச்சனைகள் வரும்போது ஒன்று பிரச்சனைகளை நிரவி செல்ல வேண்டும், நிரப்பி செல்ல வேண்டும், தாண்டி செல்ல வேண்டும். 3மே முடியல சார், பிரச்சனையை விட்டு ஒதுங்கி விலகி போக தெரிஞ்சுக்கணும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு எங்க பாட்டி சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி தருவாங்க. பிரச்சனைகளை சந்திக்கிற மனிதர்கள் தண்ணீரை உன்னுதாரணமாக கொண்டால் நம் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவிட முடியும். அப்படி போகிற வழியெல்லாம் பிறருக்கு உதவி செய்து கொண்டே செல்லுகிற நதிக்குன்னு ஒரு கோல் இருக்கு. கடைசியா அந்த நதி எங்க போய் சேரணும்? கடல்ல சேரணும். எங்கேயோ ஒரு மலை முகட்டிலே பிறந்த தண்ணீர் அருவி எங்கேயோ ஒரு 400 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலுக்கு போய் சேரணும். அங்கதான் அதனுடைய பயணம் நிறைவடையும். அந்த பெருங்கடல் பேராழி தான் பார்க்வியூ அகாடமியினுடைய மிக பெரும் கனவாக இருந்திருக்கிறது. எத்தனை நன்மைகளை செய்து கொண்டே செல்லுகிற நதி கடல்ல போய் தன் பெயரையும் இழக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு நதின்னு பேர் கிடையாது, ஆறு கிடையாது. கங்கை, யமுனை, கோதாவரி, காவிரின்னு யாரும் பேர் சொல்ல முடியாது. அங்க போயிட்டா அது கடல். எல்லா தண்ணீரும் ஒன்று சேருகிற இடம். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், வேற்று நீர் எல்லாம் ஒன்று சேருகிற கடல் என்று அதுக்கு பெயர். பெருங்கடல். மனிதனால் வெல்ல முடியாத ஆற்றல் வாய்ந்த தண்ணீர் தான் கடலாக பேருருவமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. அந்த பெருங்கடலுக்கு சென்று நதி சேர்ந்த பின்பும் கூட நல்லா யோசித்து பாருங்க, எந்த இடத்துலையும் நதி தான் செய்த நன்மைகளை சொல்லி பெருமை அடித்துக் கொள்வதே இல்லை. மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பெரிய பாடம் அதுதான். நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன்னு நிறைய பேர் பேசிக்கொள்கிறோம் இல்லையா, நான் உட்பட. ஆனால் அது அப்படி அல்ல. இயற்கை நிகழ்த்தி வைத்தது, பிரபஞ்ச பேராற்றல் இதை நமக்கு நடத்தி வைத்தது.
இயற்கையினுடைய ஆற்றலால் நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற தன்னடக்கத்தையும் பணிவையும் அந்த தண்ணீர் நமக்கு கற்றுத்தருகிறது. நான் வர்ற வழியில் ஒரு 400 ஏக்கரா வயலுக்கு தண்ணீர் பாசனம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 500 ஊரில் இருக்க மக்களுக்கு குடிதண்ணீராக இருந்தேன். அப்படியெல்லாம் தண்ணீர் ஒருபோதும் பெருமை எடுத்துக் கொள்வதில்லை. கடலுக்கு போய் தன்னுடைய அடையாளத்தை இழந்து நிற்கிறது. அந்த தண்ணீர் தான் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாகவும் முன்னுதாரணமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யார் சிறந்த ஆசிரியர், யார் சிறந்த மாணவர் அப்படின்னு ஒரு செய்தியை நாம் முதலே முன்வைத்தோம், ஒரு கேள்வியை. அந்த கேள்விக்கு மட்டும் நிறைவாக பதில் சொல்லி நான் இப்படி சொல்லி விடைபெறுகிறேன். மகாபாரதம் எல்லோருக்கும் தெரியும். மகாபாரதத்தில் வர்ற கதாபாத்திரங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் சுருக்கமாக சொன்னாலே போதும். கௌரவர்களுடைய பிள்ளைகள் 100 பேரும், கௌரவர்கள் 100 பேரும், பாண்டுவினுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 பேரும் குருகுலவாசத்திலே கல்வி கற்க போகிறாங்க. நாட்டிலேயே சிறந்த ஆசிரியர் யாருன்னு ஒரு தேடல் நடக்குது. இந்தியா முழுக்க தேடி திருதராஷ்டிர மகாராஜாட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க, துரோணாச்சாரியார் தான் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கிறார் மக்கள் இடத்துல, அவரை போல ஒரு குருநாதரை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு. உடனே அவரை தேர் அனுப்பி அரண்மனைக்கு வர சொல்லி, அரசனுக்கு சம ஆசனம் சிம்மாசனம், அரசனுக்கு சமமாக ஆசிரியருக்கு ஆசனம் வழங்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அந்த சிம்மாசனத்தில் அவரை உட்கார வைத்து, குருநாதரே, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய இளவரசர்கள், இவர்களுக்கு நீங்க தான் பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒப்புவிக்கிறாங்க. முதல்ல ஹாஸ்டல் லைஃப் அங்கே தான் ஆரம்பிக்குது. துரோணாச்சாரியார் அங்கே காட்டுக்குள்ள தவம் செய்து கொண்டிருப்பார். தன்னுடைய மனைவியோடு ஒரு சின்ன குடிலில் வசிப்பார். இந்த 105 அரசகுமாரர்களையும் அழைத்து சென்று அங்கே தங்க வைத்து அவர் பாடம் சொல்லி தரணும். அப்போதைய பாடத்திட்டம்லாம் இப்போ இருக்க பாடத்திட்டம் மாதிரி இல்லை. போர்க்கலைகளும் சாணக்கிய தந்திரமும் ஆட்சியாளனுக்கு தேவையான உண்மையான கடமைகளும் தான் கற்றுத்தரப்படும். அங்கே போன உடனே நான் இளவரசர், அரண்மனையில் எனக்கு விரல் சொடுக்குனா வேலை செய்ய 1000 பேர்னு யாரும் இருக்க மாட்டாங்க. குருகுலத்தில் போனால் அந்த 105 பேரும் அவங்களே அவங்களுடைய வேலைகளை செய்து பழகிக்கணும். மாலை நேரத்தில் அவர் உட்காந்து பாடம் சொல்லி தருவார், அதை கேட்டுக்கணும். ஒரு வெக்கேஷன் லீவ் வந்தது, வீட்டுக்கு வந்தாங்க. திருதராஷ்டிரனுக்கு மூத்த பிள்ளை துரியோதனன் மேலே ரொம்ப பாசம். கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா ஸ்கூல் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். ஸ்கூல் பரவாயில்லப்பா, அருமையாக இருக்குது சார், நல்லா சொல்லித்தராரா? நல்லா சொல்லித்தராருப்பா. வேற ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த அர்ஜுனன் பயலுக்கு நிறைய சொல்லி கொடுத்துறாருப்பா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லித்தராரு துரியோதனன் சொன்னான். அப்படியா? அப்பாவோட முகம் வாடியது. சரி நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி துரோணாச்சாரியரை வர சொல்றார். அதே மரியாதை. என்ன ஆச்சாரியரை இப்படி பண்ணிட்டீங்க? என்னுடைய மூத்த பிள்ளை தான் பட்டத்து இளவரசன், நாளைக்கு அவன் தான் ஆட்சிக்கு வரப்போறான், அவனுக்கு நிறைய சொல்லி தராம அர்ஜுனனுக்கு போய் நிறைய சொல்லி தரீங்களாமே அப்படின்னு கேட்டார். துரோணாச்சாரியாருக்கு ஒரு கணம் கண் கலங்கியது. ஒரு நல்ல ஆசிரியர் எந்த மாணவரிடத்திலும் பாகுபாடு பார்ப்பதே கிடையாது. நானும் அப்படித்தான். நான் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்றாகத்தான் சொல்லித் தருகிறேன். அர்ஜுனன் கொஞ்சம் சூட்டிகையான பிள்ளை, எல்லாவற்றையும் விரைவாக கற்றுக்கொண்டு விடுகிறான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அந்த ஆசிரியர் ஆசிரமத்துக்கு போனார். லீவு முடிஞ்சது, எல்லாரும் திரும்ப ஸ்கூலுக்கு போனாங்க. குருகுல கல்வி முறை. போன உடனே கூப்பிட்டு வச்சு துரியோதனெல்லாம் அவர் அடிக்கல. ஏன்டா உங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படிலாம் சொல்லலை. அவர் ஒரு சிறந்த தரமான ஆசிரியர், அவங்களுக்கு அதை உணர்த்தணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நாள் என்ன பண்ணார், மாணவர்களிடத்திலே சொன்னார், இன்னைக்கு நான் சொல்ல போகிற பாடம் தான் உங்கள் வாழ்க்கையிலேயே மிக உன்னதமான பாடம். போர் தந்திரத்தில் இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்கிற வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டால் எந்த நாட்டையும் எந்த எதிரியையும் நீங்கள் வென்று விடலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தார். மாலை நேரம் எல்லாரும் பாடம் படிக்க கிளம்பணும், வாங்க நடந்து போகலான்னு சொல்லி வாக்கிங்காக கூட்டிகிட்டு போகிறார். ஒரு ஆற்றங்கரையோரத்தில் போய் நிப்பாட்டுறார். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து அது தூரம். மணலில் கால் புதைய நடந்து போய் அங்கே நிற்கிறாங்க. திடீர்னு அர்ஜுனனை கூப்பிட்டார். அர்ஜுனா இங்கே வா அப்படின்னாரு. சொல்லுங்க குருநாதரே, நான் ஆசிரமத்தில் என்னோட கமண்டலத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அர்ஜுனனுக்கு வருத்தம். நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு சொல்லித்தர போகிறது முக்கியமான பாடம், நான் போயிட்டுறதுக்குள்ளே சொல்லி கொடுத்துட்டாருன்னா எப்படி அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் குருவின் பேச்சை தட்டாத சீடனாக சரிங்க குருநாதரே அப்படின்ட்டு திரும்ப ஓடுறான். மணலில் கால் புதைய 2-3 கிலோமீட்டர் ஓடி போய், கமண்டலம்னா உங்களுக்கு தெரியும், தீர்த்தம் வச்சுருப்பாங்க சொம்பு மாதிரி, அதை எடுத்துக்கிட்டு திரும்ப ஓடி வரான். அவன் வர்ற வழியில் ஆற்றங்கரையோரத்தில் பார்த்தா ஒருத்தரையுமே காணோம். இங்கே தானே இருந்தாங்க, எங்கே காணான்னு யோசிக்கிறான். மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், சுற்றிலும் பார்க்குறான், எல்லா புறமும் தேடினா காணோம். அப்புறம் எட்டி பார்த்தா ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிருந்தாங்க குருநாதரும் மற்றவர்களும். இவனும் ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் நின்னான். இவன் போய் நின்னவுடனே குருநாதர் சொன்னார், வாப்பா அர்ஜுனா, ஏன் லேட்டு? இன்றைய பாடம் இத்தோடு முடிந்தது அப்படின்னார். அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தம். முக்கியமான பாடத்தை மிஸ் பண்ணிட்டேனே, முக்கியமான கிளாஸ் இன்னைக்கு சொன்னாரே, ரொம்ப வருத்தப்பட்டார். குருநாதர் என்ன சொன்னார், 104 பேருக்கு இப்போ டெஸ்ட்டு, பாடம் நடத்தியாச்சு, எக்ஸாம் வைக்க போகிறேன், வரிசையாக நில்லுங்கன்னார். எல்லார் கையிலையும் வில்லையும் அம்பையும் கொடுத்தார். துரியோதனன் தான் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி படி அட்டண்டன்ஸில். நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லிவிட்டு
இந்த மரத்தை சரியாக குறிப்பார்த்து நீ அம்பு விட்டால் மரம் தீப்பிடித்து எரியும். இதுதான் இந்த மந்திரத்தோட ரகசியம் அப்படின்னார். எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னார். துரியோதனன் தான் முணுமுணுன்னு என்னமோ சொன்னால், அம்பு எடுத்தான், மரத்தை குறிப்பார்த்தான், அடித்தான், ஒன்றுமே நடக்கல. அவருக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்து துச்சாதனா அப்படின்னார். அவனும் ஒன்றும் பண்ணல. விகர்ணான்னார். வரிசையாக அட்டனன்ஸ் எடுத்தார். 100 பேர் கௌரவர்களும் வந்தாங்க. ஒருத்தனு கூட மரம் தீப்பிடிச்சு எரியவே இல்லை. அடுத்து பாண்டுவோட பிள்ளைகள் 4 பேர் இருக்கான். தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க மரம் தீப்பிடிச்சு எரியல. குருநாதருக்கு உச்சகட்ட கோவம். உங்களுக்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்தனே, வேஸ்ட், பேக்கப் பண்ணுங்க, எல்லாம் அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ அர்ஜுனன் பக்கத்துக்கு வந்தான். குருநாதரோட கோவத்தை தணிக்கணுமேனு பக்கத்தில் வந்து, குருநாதரே எனக்கு ஒரு சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா. எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டாங்க, ஏண்டா காலையிலேருந்து கிளாஸை கவனிச்ச நமக்கே ஒன்றும் விளங்கலை, இவன் இப்போ தானே வந்தான், எப்படா புரியும்னு துரியோதனன் அங்கே ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தான். நீயா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் குருநாதரே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சரி அப்படின்னார். அவன் வில்லையும் அம்பையும் எடுத்தான். மேலே இப்படி நெற்றிக்கு நேராக வச்சு வானத்தை நோக்கி கும்பிட்டான். மானசீகமாக பெற்றோரை வணங்கினான். சூரிய பகவானை வழிபட்டான். டக்குன்னு கீழே விழுந்து குருநாதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். அப்புறம் எழுந்து வில்லையும் அம்பையும் குறிப்பார்த்தான். அவனும் என்னமோ முணுமுணுன்னு சொன்னான். துரியோதனன் கேட்டான், ஏண்டா கிளாஸில் இருந்து படித்த நமக்கு தான் மந்திரம் தெரியும், இவன் என்னடா சொல்கிறான்? அவன் மந்திரம் சொன்னான். அம்பை எடுத்து குறிப்பார்த்தான். மரத்தை நோக்கி அடித்தான். மரம் குப்பென்று தீப்பிடித்து எரிந்தது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது எப்படி சாத்தியம்? அங்கே இருக்க எல்லாருக்கும் அதே தான் கேள்வி, இது எப்படி சாத்தியம்னு. குருநாதருக்கும் அதே ஆச்சரியம். இப்போ துரியோதனர் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தான் பக்கத்தில். ஏண்டா ஒருவேளை நம்மளை விட்டுட்டு அவனை மட்டும் கூப்பிட்டு நைட்டே சொல்லி கொடுத்துருப்பாரோ? அப்படித்தானே எல்லோரும் யோசிப்பாங்க. அவர் குருநாதர் கேட்டார், அர்ஜுனா இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னார். அப்போ தான் எல்லா மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, குருநாதர் அவனுக்கு ஒன்றும் தனியாக சொல்லித்தரல, அவர் பார்ஷியாலிட்டி காட்டல, துரியோதனன் அடித்த கமெண்ட் தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அர்ஜுனன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களிடத்துல கேட்டுறேன், ரொம்ப நேரமாக கவனிச்சிட்டு இருக்கீங்க, பதில் மட்டும் சொல்லிடுங்களேன். எப்படி அர்ஜுனன் விட்ட அம்புக்கு மட்டும் அந்த மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சது? குழந்தைகள் யாராவது ஆடியன்ஸாக இருந்து கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே கல்ச்சுரல்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பதில் சொன்னால் ப்ரைஸ் வந்து உங்கள் சேர்மன் சார் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாருன்னு அறிவிக்கிறோம். எப்படிங்க அர்ஜுனனுக்கு மட்டும் தெரிஞ்சது? அவனும் அதே கிளாஸில் தான் இருந்தான். சரி, ரொம்ப நேரம் வேண்டாம், சின்ன உளவியல் தான் அது. அவன் போயிட்டு திரும்ப நடந்து வரும்போது ஆற்றங்கரையில் யாரையும் காணான்னு பார்த்தான் இல்லைங்களா? அப்போ கீழே பார்த்தா, மேலே பார்த்தா, 4 பக்கமும் சுற்றி பார்த்தான்னு நான் சொல்லியிருப்பேன் கதையை. கீழே பார்த்தா மணலில் ஸ்லோகன் எழுதியிருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பிளாக் போர்டு கிடையாது. குருகுல முறையில் ஆசிரியர் மணலில் எழுதி தான் சொல்லிக் கொடுப்பார். அதை உடனே மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்த நாள் ஹோம்ஒர்க்கு பார்த்து எழுதிட்டு வர வேலையெல்லாம் நடக்காது. இன்றைக்கி மாதிரி மொபைல் ஃபோனை கொடுமா நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. அப்படி வந்து அர்ஜுனன் பார்க்கும்போது கீழே மணலில் அந்த ஸ்லோகன் இருந்தது, படிச்சுட்டே வந்துட்டான். அதனால தான் அர்ஜுனன் நம்பர் 1ஆகவும் டாப்பர் ஸ்டூடெண்ட்டாகவும் வில்லாற்றலில் சிறந்தவன் என்று வரலாற்றிலும் இடம் பிடித்திருக்கிறான். அதனால் பிள்ளைகள் வந்து ஆசிரியர் எப்போதும் பாகுபாடு பார்க்க மாட்டார். நிச்சயமாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஒன்றா தான் சொல்லி தருவார். யார் அதிக ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் நம்பர் 1ஆகவே வாழ்க்கையில் வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி. தண்ணீரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்கள்னு சொல்கிறோமே, அதுபோல் மாணவ பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்களுக்கான டிப்ஸ் ஒன்று தான். ஸ்க்ரீன் பார்க்க விடாதீங்க. 4-5 ஸ்க்ரீன் இருக்குது. டிவி ஸ்க்ரீன் இருக்குது, மொபைல் ஸ்க்ரீன் இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குது, டேப் ஸ்க்ரீன் இருக்குது, லேப்டாப் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை எந்த குழந்தைகள் அதிகமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் குறையும்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் வளர்கிற வயசில் அவங்க மூளை நரம்பு வளர்ச்சி பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய ஸ்க்ரீன் பார்க்குற குழந்தைங்களை பாருங்கள், துருத்துருன்னு இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காருன்னா உட்கார மாட்டாங்க, ஒரு இடத்த உட்காந்து கவனினா கவனிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது கூட அவங்களுக்கு எப்படி தோணும்னா, இந்த டீச்சர் டான்ஸ் ஆடினா பரவாயில்ல, இந்த டீச்சர் பாட்டு பாடினா பரவாயில்ல, அந்த படத்தில் அந்த நடிகர் நடித்த மாதிரி இவங்க நடித்தா பரவாயில்ல, இப்படின்னு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 40 நிமிஷம் உட்காந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 25 நிமிஷம் ஸ்பீச் கேட்குறதே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும். பேசுகிற எனக்கு சுலபந்தான், கேட்குறவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ கவன குவிப்பு பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் பார்க்குற நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தோட அருமை தெரிஞ்சவங்களா உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். குழந்தை ஏன் ஸ்கூலுக்கு லேட்டுன்னா எங்கள் அம்மா சமைக்க லேட்டுன்னு தான் எல்லா குழந்தையும் பதில் சொல்லும். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நான் தூங்கி எந்திரிக்க லேட்டுன்னு அந்த குழந்தை சொல்லணும். குழந்தை நேரமாக தூங்கி எந்திரிக்கிறதுக்கு பெற்றோர் உதவி பண்ணணும். இந்த நொடி திரும்ப வராது இல்லையா? போன நொடியும் திரும்ப வராது. அடுத்த நொடி அந்த நொடிக்கு மட்டும்தான் சொந்தம். பார்க் வியூ அகாடமி எல்லோருக்கும் சொந்தம். ஒரு நல்ல பள்ளிக்கூடம், 10 ஆண்டுகளாக முயன்று இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல நிர்வாகம், செம்மையான நிர்வாகம். நாமக்கல் பகுதியில் இருக்க போட்டி நிறைந்த பள்ளிகளில் ஒரு கச்சிதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில்
நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப அடிப்படை ஸ்கூலோட வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் நல்ல டீச்சர்ஸ். அதை முழுக்க இங்கே டீச்சர்ஸை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல டீச்சர்ஸ் டீம் வச்சுருக்காங்க. உங்கள் குழந்தைகளோட எதிர்கால கனவுகளை நிறைவேற்றுவதையே பார்க் வியூ அகாடமி தங்களுடைய நோக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் 3 செய்தி தான் நான் எல்லா மேடையிலும் சொல்லி நிறைவு செய்வது. நண்பர்களே, நன்றி பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த மேடையில் இது 3மே நடந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினிஸில் 10th அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அவங்க குடும்பத்தோட பாராட்டினாங்க. கவனிச்சிங்களா? உண்மையில் அந்த அப்பா அம்மாவுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல டைட் க்ளோஸ்அப்பில் கேமராமேன் அங்கே வச்சார்னா தெரியும், அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். என் பிள்ளை மேடை ஏற்றி இருக்கிறான், அவன் மேடை ஏறினது மட்டுமல்ல எங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கிறான். ஒரு பிள்ளை சாதனை செய்தால் அது அவனுக்கு மட்டுமல்ல, அவன் பெற்றோருக்கு, குடும்பத்திற்கு, அவன் வாழ்கிற ஊருக்கு, அந்த சமுதாயத்திற்கு, எல்லோருக்கும் அந்த நன்றியை இந்த பார்க் வியூ அகாடமி அவர்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளில் எவ்வளவு பேர் சான்றிதழ்களும் கேடயம் வாங்கினாங்க பார்த்தீங்களா? அடுத்து பார்க்க போறீங்க, கிட்டத்தட்ட 700-800 குழந்தைகள் மேடையில் கல்ச்சுரல்ஸில் கலக்க போகிறாங்க. ரொம்ப ஆவலோடு நாமும் அதை தான் பார்க்க காத்திருக்கிறோம். அதனால் இந்த நிர்வாகத்துக்கு எல்லோரும் நன்றி சொல்லும் விதமாக ஒரு பலத்த கரவொலியை கொடுத்துருங்க. பார்க் வியூ அகாடமி மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், எங்கள் பிள்ளைகள் நன்றாக இங்கு வளர வேண்டும் அப்படின்னு ஒரு நன்றி, மகிழ்ச்சி. பார்க் வியூ அகாடமியினுடைய இந்த பிரம்மாண்டமான விழாவிலே எளியவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் கலை நிகழ்ச்சியையும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக சேர்மன் வெங்கடாசலம் சார், டாக்டர் எஸ்கே வேல் ஐயா அவர்கள், இங்கே வருகை தராவிட்டாலும் திரு தங்கராஜ் ஐயா அவர்கள், கேசவரங்கம் அவர்கள், பூவராகன் அவர்கள், தாமரை செல்வி தாளாளர் அம்மா அவர்கள், எதிரே அமர்ந்திருக்கிற இளம் நண்பர் மருத்துவர் அவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும், பிரின்சிபால் மேடம் அவர்களும், இவங்க அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் உங்கள் கரவொலியின் மூலமாக தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கைத்தட்டுறது ரொம்ப நல்ல விஷயம்தான், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டே இருந்ததுனால கைத்தட்ட மட்டும் மறந்துட்டீங்க, நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். கைத்தட்டினா உங்களுக்கும் நல்லது, உங்கள் இதயத்துக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. இந்த சத்தம் கேட்குற எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிச்சயமாக நல்ல பலத்த கிளாப்ஸ் ஒன்று கொடுங்க. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் 2 நிலைப்பாடு உண்டு. இரவு பகல், சந்திரன் சூரியன், இப்படி சொல்லிட்டே போகலாம். பேச்சுக்கும் கூட 2 நிலைப்பாடு உண்டு. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா என்கிற தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், எப்பொழுதுதான் முடித்து தொலைப்பாரோ என்கிற ஏக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் உங்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறேனே அல்லாமல் ஏக்கத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற வார்த்தைக்கு நீங்கள் ரொம்ப பலமாக 2 நிமிஷம் நிறுத்தாமல் கைத்தட்டுவீங்க பாருங்களேன். இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்ளுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring speech and making this occasion very special.